எனது பிரேம்குமாரை தாக்கியுள்ளார். மகனும் அப்பாவும் சேர்ந்து குடும்பமே ஃபேமிலியா என்னை கொல்ல வந்திருக்காங்க. ஃபேமிலியா என்னை கொல்லிட்டாங்க. யாரும் என் பிள்ளைல அன்னைக்கு செத்துருப்பான். எங்க உறவினர் வராதுன காரணத்தினால நான் அப்படியே தப்பிச்சேன். வந்ததுனால காப்பாத்தினதுனால இப்பயும் கொலை முயற்சியோட தாக்குதல் பட்டு என் வீட்டுக்காருக்கு அப்படியே ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆயிருக்காரு. இதுக்கு என்ன ஆதாரம்? ஒண்ணுமே கம்ப்ளைண்ட் கொடுத்ததுக்கு ஒண்ணுமே நடவடிக்கை எடுக்கவே இல்லை. ஒருத்தரை மட்டும் அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்க. இது வரைக்கும் ஃபேமிலி மேல எந்த நடவடிக்கை எடுக்கவே இல்லை. இது வரைக்கும் 2 தடவை கொலை முயற்சி நடத்திருக்காங்க அவங்க ஃபேமிலியோட சேர்ந்து. ஆனா இது வரைக்கும் தக்க நடவடிக்கை எடுக்கவே இல்லை. இப்ப என் வாழ்வாதாரம் என் பிள்ளைங்க எல்லாமே கேள்விக்குறியா இருக்குது. இதுக்கு நீங்க சொல்லணும். நான் கலெக்டர் அவர்கள்ட்ட நான் கேட்டுக்கிறேன். காவல்துறை நான் நம்புறேன். கல்லூரியில் படிக்கும் ஒரே ஒரு காரணத்திற்காக உத்தமபாளையம் காவல்துறை ஒருதலை பட்சமாக நடவடிக்கை எடுத்து அவர் மகனை விடுவித்திருக்கார்கள். இதற்கு முழுக்க காரணம் எஸ்ஐ நிதிஷ்கர் அவரை விடுவித்திருக்கார்கள். எஃப்ஐஆரில் அவர் ரவி, அவருடைய மகன் ஹேமச்சந்திரு, அவருடைய மனைவி ஈஸ்வரி 3 பேருமே தாக்கியிருக்கார்கள். மொத்த குற்றவாளிகளுக்கு எந்த ஒரு ஆதாரமும் இல்லை எங்களுக்கு. அதனால் இந்த அரசு தக்க நடவடிக்கை எடுத்து கொலை குற்றவாளிகளை உடனடியாக கைது செய்யுமாறு நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம்.